காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்கிறார்கள். கூடுதல் சட்டமன்ற தொகுதிகளை உறுதி செய்ய வேண்டும், ஆட்சியில் பங்கு உறுதியாக வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறியிருப்பதாக தகவல். வாரியங்கள் முதல் கூட்டுறவு சங்கங்கள் வரை பங்கு வேண்டும் அப்படின்னு அந்த கடிதம் கூறியிருக்கிறது. வாரியங்கள் முதல் கூட்டுறவு தேர்தல்கள் வரை பங்கு வேண்டும் அப்படின்றது அந்த கோரிக்கையாக இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல்களிலும் கணிசமான பங்கு வழங்க வேண்டும் அப்படின்றது அந்த 4 கோரிக்கைகளில் ஒன்றாக இருக்கிறது. இன்றைய தினம் திரு மாணிக் தாக்கூரை பற்றி புகார் கூறுவதற்காக திரு செல்வ பெருந்தகை பெங்களூர் சென்று கர்கேவை சந்தித்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதற்கு மத்தியில் தான் இந்த செய்தி வந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, கர்கேவுக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய கடிதங்களுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? முதல்ல இந்த கடிதத்துக்கு முன்பாக இப்ப இந்த நேரத்தில் என்ன நடந்துட்டுனா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்வ பெருந்தகை அவர்கள் மல்லிகார்ஜுனா கார்கேவுடன் சந்தித்து பேசி வருகிறார். 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக இந்த சந்திப்பானது நீடித்திருக்கிறது. இப்போதும் அவருடைய ஆலோசனையில் தான் இருக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதுல மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட பல காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது புகார் கூற இருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியானது. அது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும். இதுக்கிடையே 20க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், குறிப்பா பேரை சொல்லணும் அப்படின்னா தரிகாச்சலம், செல்வம், சிரஞ்சீவி, அருள் பெத்தையா, ரமணி, பொன் கிருஷ்ணமூர்த்தி என 20க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மல்லிகார்ஜுனா கார்கேவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் 4 முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள். முதலாவதாக ஆட்சியில் உறுதியான பங்கு வேண்டும். 2வதாக கூடுதல் சட்டமன்ற தொகுதிகளை காங்கிரசுக்கு வழங்க வேண்டும். 3வதாக வாரியங்கள் முதல் கூட்டுறவு சங்கங்கள் வரை பங்குகள் வழங்க வேண்டும். 4வதாக உள்ளாட்சி தேர்தலிலும் கணிசமான இடங்களை பங்காக வழங்க வேண்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார்கள். இந்த கடிதத்தை நேரடியாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு எழுதியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் திமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்ய செல்வ பெருந்தகை அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவருடன் ஆலோசனை நடத்தி வரும் வேளையில், மறுபுறம் காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்த மாதிரியான தீர்மானங்களை நிறைவேற்றுவதும் அதே போல கோரிக்கைகளை வலியுறுத்துவதுமாக அவர்கள் எதிர்ப்பை தொடர்ந்து செலுத்தி வருகிறார்கள். இந்த எதிர்ப்பு என்பது காங்கிரசுக்கான உறுதித்தன்மையை அதிகரிக்கும் நிலையில் அந்த எதிர்ப்பானது இருக்கிறது. இதற்கான முறையான நடவடிக்கைகளை காங்கிரஸ் மேலிடம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் தங்களது கடிதத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் 4 கோரிக்கைகளை ஒரு 20 பேர் வரை இருக்காங்க அப்படின்றது தெரிகிறது. இவர்களுடைய கோரிக்கையில் ஆட்சியில் பங்கு அப்படின்றது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.